பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும், சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை கொலோசையர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொலோசையர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும் என்று. இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் ஸ்தோத்திர பலிகளோடு கூட விழித்திருந்து நாம் இடைவிடாமல் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். ஆகவே நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இங்கே ஆண்டவராய் இயேசு சீஷர்கள் 3 பேரை தனியாக அழைத்து அந்த கெத்செமனேயிலே ஜெபிக்க சொல்லிவிட்டு அப்புறம் போய் அவர் ஜெபித்து விட்டு திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் தூக்க மயக்கத்தோடு இருந்தார்கள். அவர்களை எழுப்பி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அநேக நேரங்களிலே நாம் தூங்குகிறபடியினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுகிறோம். சத்துரு பல சோதனைகளை நமக்கு கொண்டு விடுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் விழித்திருந்து ஜெபிக்காத பட்சத்திலே பல சோதனைகள் நம்மை தாக்குகிறது. ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணி சோதனையை மேற்கொண்டு உற்சாகமான ஆவியோடு கூட நாம் ஜெபித்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படவே கூடாது. நாம் எல்லாவற்றையும் குறித்து எந்த விண்ணப்பமாயிருந்தாலும் அந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். ஆண்டவருக்கு தெரியப்படுத்திவிட்டால் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஆண்டவர் நம்மை போஷித்து ஆகாரத்தினால் திருப்தியாக்க வேண்டுமானால் கண் விழிப்போடு இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். தூக்கத்தை நாம் விரும்பி போகவே கூடாது. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிக நேரம் காத்திருக்கிறதை விரும்ப வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவோம். நாம் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம். ஆகவே தூக்கத்தை விரும்பாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்கும் பொழுது நம்மை ஆகாரத்தினால் திருப்தியாக்கி நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வாசற்படியிலே
நித்தம் விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வாசல் படியிலே நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். விழித்திருந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் விழித்திருப்பது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய பாதத்திலே நித்தமும் காத்திருந்து பலனடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் பலனடையும் பொழுது ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அனுப்புகிறான். தானியேலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவன் ஜெபிக்கிற விஷயத்திலே அவனை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அவனை குற்றம் பிடித்து ராஜாவிடத்திலே ஒரு கட்டளையை பிறப்பித்து அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். சிங்கங்களின் கெபியிலே போடுவதற்கு கட்டளையை பிறப்பித்து விட்டார்கள். ராஜாவும் அந்த கட்டளைக்கு ராஜமுத்திரையை தரித்து விட்டார். ஆகவே அது மாற்ற முடியாத கட்டளை. அவனை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போடுகிறார்கள். உடனே ராஜா தானியேலை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் இடைவிடாமல் ஆராதித்தான். தினமும் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் தானியேலை விடுவித்தார். அவனை சிங்கக்கபியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவனை இன்னும் மேன்மையாக ஆண்டவர் உயர்த்தினார். ஆகவே இந்த நாளிலே நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருப்போம். மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பலனையும் பெற்று அநேக நன்மைகளை சுதந்திரித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் நிற்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உற்சாகப்படுத்தி விழித்திருந்து ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். இடைவிடாமல் ஜெபித்து ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். விழித்திருந்து ஜெபித்து எல்லா சோதனைகளை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறார். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.